அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முஹர்ரம் மாதம் மிகவும் புனிதமான மற்றும் அல்லாஹ்வின் மாதம் என்று சிறப்பிக்கப்படும் மாதமாகும். முதலாவதாக முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு. முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வின் மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்திற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்புகள் இம்மாதத்தில் வைக்கப்படும் நோன்புகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்திற்கு பிறகு மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படும் நோன்பாகும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் ஸஹீஹ் முஸ்லிம். இரண்டாவது, ஆஷூரா நோன்பின் சிறப்பு. முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா என்று அழைக்கப்படுகிறது. அன்று நோன்பு நோற்பது முந்தைய ஒரு வருடத்தின் சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஷூரா நாளில் நோக்கப்படும் நோன்பு அதற்கு முந்தைய ஒரு வருடத்தின் சிறு பாவங்களை போக்கும் என்று நான் அல்லாஹ்விடம் உறுதியாக எதிர்பார்க்கிறேன். அறிவிப்பாளர் அபூகதாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் ஸஹீஹ் முஸ்லிம். மூன்றாவது, வரலாற்று முக்கியத்துவம். இந்நாளில்தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் ஃபிரௌனின் கொடுமையிலிருந்து காப்பாற்றினான். இந்த நன்றி கடனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்நாளில் நோன்பு நோற்றார்கள். யூதர்களும் இந்நாளில் நோன்பு நோற்றதால் அவர்களுக்கு மாற்றமாக முஹர்ரம் 9ஆம் மற்றும் 10ஆம் நாட்களில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். நான்காவது, நன்மைகளை அதிகமாக்குதல். புனித மாதங்களில் செய்யப்படும் நற்காரியங்களுக்கு அதிக நன்மைகளும் பாவங்களுக்கு அதிக தண்டனைகளும் உண்டு. எனவே இம்மாதத்தில் நற்பணிகள், தர்மங்கள் மற்றும் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும். புனித மாதங்களின் சிறப்பை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.